வெல்கம் டு ப்ராமிசிங் தமிழ் டுடே யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம டூ வைல் லூப் யூஸ் பண்ணி சிம்பிள் கால்குலேட்டர் ப்ரோக்ராம் பார்க்கலாம். அதே மாதிரி டூ வைல்குள்ள எப்படி வந்து ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்றது அப்படின்றதும் இந்த ப்ரோக்ராம்ல நம்ம கிளியரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள் கிரியேட் பண்றோம், அதாவது வேரியபிள் டிக்ளேர் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிள் வந்து கேரக்டர் டைப் ஆஃப் வேரியபிள். ஸோ சாய்ஸ் தான் வேரியபிள் நேம். நெக்ஸ்ட் இண்டீஜர் டைப் ஆஃப் வேரியபிள். ஸோ இன்ட் கொடுத்து num1 num2 ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டூன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணியாச்சு. ஓகே, இதுதான் வந்து இந்த லூப் வந்து ஸ்டார்ட் ஆகுற பிளேஸ். இங்கதான் லூப் வந்து ஸ்டார்ட். இந்த லூப் எங்க எண்ட் ஆக போகுது அப்படின்னா இது லூப் ஸ்டார்ட். இந்த இடத்துலதான் டூ லூப் வந்து எண்டு. ஓகே, எண்டு. ஓகே, அதுக்கப்புறம் ஸோ கம்பைலர் வந்து உள்ள வரும் பொழுது டூக்குள்ள என்னென்ன ஸ்டேட்மெண்ட், இங்க இது ஃபுல்லும் ஸ்டேட்மெண்ட் தான், டில் எண்ட் வரை இருக்கு இல்லையா, அது ஃபுல்லுமே ஸ்டேட்மெண்ட். அது எல்லாமே கண்ணு மூடிட்டு அப்படியே லைன் பை லைனா எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஓகே, அடுத்து ஒயில்ல இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா மறுபடியும் திருப்பி டூக்குள்ள போயிட்டு இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்மெண்ட் திருப்பி ரன் பண்ணும். எப்போ கண்டிஷன் ட்ரூ ஆனதான் செகண்ட் டைம் போகும். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து எந்த கண்டிஷனுமே இல்லாம அது உள்ள ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீயா உள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஓகே, இதுதான் டூ ப்ராசஸ். ஸோ டூ எந்த கண்டிஷன் இல்லாம உள்ள வந்துருது. ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு, printf. printfல வந்து ஃபர்ஸ்ட் என்னென்ன மெசேஜ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா 1னா அடிஷன், 2னா சப்ட்ராக்ஷன். ஓகே, பிளஸ் 1 ஆர் 2. அப்போ ஒன்னு கொடுத்தீங்கன்னா அடிஷன் ப்ராசஸ் நடக்கும், 2னா சப்ட்ராக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்ட்டு யூசர்கிட்ட நம்ம வந்து அந்த மெசேஜை கன்வே பண்ணும்போது அவங்க வந்து 1ஓ இல்ல 2ஓ கொடுப்பாங்க. ஓகே, அப்போ அந்த 1 ஆர் 2 வந்து கெட் பண்றதுக்கு ஸ்கேன் ஃபங்க்ஷன்ல இந்த ஆப்ஷன்ற வேரியபிள்ல கெட் பண்றோம். ஸோ அதுக்குள்ள போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ அப்ப இந்த ஆப்ஷன்ற வேரியபிள்குள்ளதான் அவங்க அனுப்புற ஆப்ஷன் இருக்கு. ஓகே, அதை தான் நம்ம ஸ்விட்ச் கேஸ்க்குள்ள அனுப்ப போறோம். ஸ்விட்ச் கேஸ்க்குள்ள அனுப்புறோம். அப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, 1 and 2. அதுக்கு நான் ரெண்டு கேஸ் கிரியேட் பண்ணிருக்கேன், கேஸ் 1 கேஸ் 2. ஓகே, அடிஷனுக்குரிய அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கேஸ் 1 இருக்கும், சப்ட்ராக்ஷனுக்குரிய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து கேஸ் 2 இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் டிஃபால்ட் எதுக்கு அப்படின்னா, இப்போ ஒருவேளை வந்து யூசர் வந்து தவறா வந்து 1ஓ 2ஓ கொடுக்காம அதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, 3 4ன்னு சொல்லிட்டு, இல்ல 0 இந்த மாதிரி 1 2 தவிர்த்து கொடுக்கும் பொழுது அப்ப கேஸ் 1ம் நம்மளுக்கு அது இங்க ஃபால்ஸ் ஆயிடும், அண்ட் கேஸ் 2ம் வந்து மேட்ச் பண்ணும்போது ஃபால்ஸ் ஆயிடும். அப்ப டிஃபால்ட் எங்க போயிருந்தா, டிஃபால்ட் எங்க இருக்கோ அந்த கீவேர்டு எங்க இருக்கோ அதனுடைய ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். அதுதான் டிஃபால்ட். ஓகே, இப்ப ஸ்விட்ச் கேஸ்க்குள்ள வந்து வருது. அப்ப இங்க வந்து நான் இப்போ 1 அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா 1 அப்படின்றது உள்ள சென்ட் ஆகும். அப்ப கேஸ் பக்கத்துல என்ன இருக்கு, 1. அப்ப இந்த இடத்துல இருந்து என்ன ஆகும், 1 ஈக்குவல் டு 1 செக் பண்ணும். அப்ப இந்த கம்பேரிசன் ட்ரூனா இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் டில் பிரேக். இந்த பிரேக் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அடுத்த இருக்கக்கூடிய கேஸும் சேர்ந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆயிரும். அப்ப நம்மளுக்கு வந்து அங்க வந்து நம்மளுக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ அதனால வந்து கரெக்டா வந்து எங்க வந்து நம்மளுக்கு அடிஷன் அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல பிரேக் கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உள்ள இங்க ட்ரூ ஆயிடுச்சு இல்லையா, ட்ரூ ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணும், என்டர் 2 வேல்யூஸ் ஃபார் அடிஷன். அப்ப இங்க வந்து அவுட்புட் ஸ்கிரீன்ல என்டர் 2 வேல்யூஸ் ஃபார் அடிஷன்றத பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் செகண்ட் லைன் என்ன இருக்கு, ஸ்கேனப் லைன் இருக்கு, num1 num2 ரெண்டு வேல்யூ கெட் பண்ணுது. நான் வந்து 3 5 சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறேன். அப்ப இதுல வந்து 3 இருக்கும், இதுல வந்து 5 இருக்கும். அடுத்த லைன் என்ன இருக்கு, printfல ரிசல்ட் ஈக்குவல் டு இந்த இடத்துல பர்சன்டேஜ் டி இருக்கு இல்லையா, அங்க என்ன வேல்யூ வந்து பிரிண்ட் ஆக போகுது அப்படின்னா 3யும் 5ம் ஆட் பண்ணி இங்க 8ன்ற ரிசல்ட் அதுதான் இங்கே வந்து பிரிண்ட் பண்ண போகுது. அப்போ ரிசல்ட் ஈக்குவல் டு 8 அப்படின்றது நம்மளுக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, பிரேக்னா அதோட ஸ்டாப். அப்போ இது எங்க வரும் அப்படின்னா ஸ்விட்ச் கேஸ் க்ளோஸ் கர்லி பிரேஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். அப்ப இங்க வந்துடும், இதோட ஸ்விட்ச் எண்ட் ஆயிரும். இங்கதான் ஸ்விட்ச் எண்டு. அப்போ இந்த கர்லி பிரேஸ்க்கு அடுத்த லைன் என்னவோ அந்த லைனுக்கு வந்துருது. அப்ப இங்க என்ன இருக்கு, நெக்ஸ்ட் லைன், டு யூ வாண்ட் டு யூஸ் கால்குலேட்டர் அகைன், பிரஸ் ஒய் ஆர் என். உங்களுக்கு வந்து திருப்பி கால்குலேட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒய் எஸ் அப்படின்றத பிரஸ் பண்ணுங்க, இல்ல என்னன்றது நோ அப்படின்றத வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து குறிக்கும். அப்போ ஒய் பிரஸ் பண்றாங்க அப்படின்னா ஒய் லூப்ல நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்கோம், அந்த கண்டிஷன்ல செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா மறுபடியும் டூக்குள்ள போயிட்டு மறுபடியும் வந்து அடிஷன் வேணுமா சப்ட்ராக்ஷன் வேணுமா 1 2 பிரஸ் பண்ணுங்க. 1னா அடிஷன் ப்ராசஸ் நடக்கும், 2னா சப்ட்ராக்ஷன் ப்ராசஸ் நடந்து காட்டும். ஒருவேளை 1 2 எதுவுமே கொடுக்கல அப்படின்னா வேற ஏதாவது நம்பர் கொடுத்துட்டா டிஃபால்ட்ல கூடிய என்டர் 1 or 2 ஒன்லி அப்படின்றத மெசேஜ் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து திருப்பி உங்களுக்கு வேணுமான்னு மெசேஜ் கேட்க போது, வேணாம் அப்படின்னா எங்க வந்துரும்னா அதே மாதிரி இப்ப நான் எண் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒய் லூப் வரும், அங்க இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆச்சுன்னா அதோட அந்த லூப் ஸ்டாப் ஆகும். ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் எங்க வரும்னா
printfல இருக்கக்கூடிய தேங்க்யூ ஃபார் யூசிங் கால்குலேட்டர் அப்படின்றது வரும். ஓகே, அதோட வந்து ப்ரோக்ராம் எண்ட் ஆயிரும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நான் இந்த இடத்துல சாய்ஸ் கேட்கும் பொழுது நான் வந்து ஒய்ன்னு சொல்லி கொடுத்துறேன். ஒயின் கொடுக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து கண்டிஷன் வந்து செக் பண்ணுது. அப்போ ஒய் ஈக்குவல் டு ஒய். அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும்? ட்ரூ. ட்ரூ அப்படின்றது ட்ரூ வந்துருச்சுன்னா இந்த ஓகே இந்த அடுத்த லைனுக்கு போகாது. ஒய் கண்டிஷன்ல இங்க ட்ரூ வந்துருச்சுனாலே எங்க போயிரும் அப்படின்னா மறுபடியும் டூக்குள்ள வந்துரும். மறுபடியும் டூக்குள்ள வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணோம் அதே மாதிரி தான் மறுபடியும் நம்மளுக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல அடிஷன் சப்ட்ராக்ஷன் வேணுமா +1 or 2 அப்படின்ற மறுபடியும் ஒரு இன்னொரு செகண்ட் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஓகே, இதே வந்து நான் வந்து இந்த இடத்துல கேட்கும் பொழுது டு யூ வாண்ட் டு கால்குலேட் அகைன் +ORN அப்படின்றது கேட்கும் பொழுது நான் வந்து என்னன்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்ப n ஈக்குவல் டு ஒய்யா, அப்ப நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கண்டிஷன் நம்மளுக்கு என்ன ஆயிடும்? ஃபால்ஸ் ஆயிடும். ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா அதோட இந்த டூ வந்து அதோட இந்த எல்லாமே நமக்கு ஸ்டாப் ஆயிடும். ஸ்டாப் ஆயிரும். எங்க வந்துரும் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் லைனுக்கு வந்துரும். printfல தேங்க்யூ ஃபார் யூசிங் கால்குலேட்டர் அப்படின்றது அதோட எண்ட். ஓகே, மெசேஜை பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன லைன் இருக்கு? HCH, அதுக்கப்புறம் க்ளோஸ் கலிப்ரிஸ், அதோட ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆயிரும். ஓகே, இதுதான் வந்து டூ ஒய் யூஸ் பண்ணி கால்குலேட்டர் ப்ரோக்ராம் வந்து நம்ம ஓகே ப்ராசஸ். இப்போ இதுல என்ன யூஸ் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன் டைம் டூ ஒய் யூஸ் பண்ணும்போது ஒன் டைம் வந்து எந்த கண்டிஷனுமே செக் பண்ணாம நம்மளுக்கு அடிஷன் வேணுமா சப்ட்ராக்ஷன் வேணுமா 1 or 2 ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூசர் வந்து யூஸ் பண்ணும் பொழுது ஒன் டைம் நம்மளுக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆயிரும். ஓகே, அடுத்த கண்டிஷன் வந்து செக் பண்ணிட்டு திருப்பி வேணுமா அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிரியேட் பண்ணுது. அதுதான் அந்த ஒயில் கண்டிஷன். அந்த வேணுமான்றதை கிரியேட் பண்ணும் பொழுது மறுபடியும் வேணும்னா அவங்க மறுபடியும் வந்து போவாங்க. ஓகே, இப்ப ஆரம்பிக்கும் போதே பிளாங்கா இருந்தா நல்லா இருக்காது இல்லையா? ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்கு அந்த ஆப்ஷன்ஸை கொடுத்து எந்த ஆப்ஷன் வேணும்ன்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்றோம். அதுதான் வந்து இந்த டூ ஒயில் லூப்னுடைய கான்செப்ட்.